அன்பான நேயரே வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரம் சாது அருணாச்சலா, அதாவது முன்னாடி மேஜர் A.W. சாட்விக்கா இருந்தவர் எழுதின அ சாதுஸ் ரெமினிசன்சஸ் ஆஃப் ரமண மகர்ஷி. ஆமாங்க. இது பகவான் ரமண மகர்ஷியோட அவர் வாழ்ந்த அனுபவங்களோட ஒரு நேரடி பதிவு. கரெக்ட். இது வெறும் போதனைகள் மட்டும் இல்ல. பகவானோட அன்றாட வாழ்க்கை, அவரோட பழக்க வழக்கங்கள், குணம், ஏன் சில சமயம் நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட இதுல இருக்கு. மத்த புத்தகங்கள்ல அதிகம் சொல்லப்படாத பல விஷயங்கள். உண்மைதான். ஒரு ஞானியோட ரொம்ப பக்கத்திலிருந்து வாழ்ந்த ஒருத்தரோட பார்வை இது. அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை பார்க்கறது, அதுல வர முக்கியமான நிகழ்வுகள், போதனைகள் பத்தி பேசுறது. இதன் மூலமா பகவானோட வாழ்க்கையும் போதனைகளையும் அந்த ஆசிரியரோட பார்வையில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரிங்க. இது வெறும் வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்லாம ஒரு சாதகனோட கண்ணோட்டத்துல ஒரு ஞானியோட இயல்பை பார்க்குற மாதிரி இருக்கும். முதல்ல ஆசிரியரை பத்தி சொல்லிடலாம். மேஜர் சாட்விக் இங்கிலாந்துல இருந்து வந்தவர். ஆமா. இந்தியாவுக்கு பகவான் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு இங்கே திருவண்ணாமலையில தங்கி சாது அருணாச்சலவா மாறிட்டார். ஒரு மேற்கத்திய பின்னணியிலிருந்து நம்ம ஊர் ஆன்மீகத்தோட உச்சமான பகவான் கிட்ட இருந்தது, அதுவே ஒரு தனித்துவமான விஷயம்தான். நிச்சயமா. பகவான் ரமணர் பத்தி நமக்கு தெரியும். 1879 1950 வரைக்கும் வாழ்ந்த தன்னை முழுசா உணர்ந்த ஞானி. ஆனா இந்த புத்தகம் காட்டுற விஷயம் என்னன்னா, அந்த ஞான நிலை அவரை உலகத்திலிருந்து தனியா பிரிச்சிடல. கரெக்ட். அவர் ரொம்ப இயல்பா, அன்பா, சில சமயம் நல்ல நகைச்சுவை உணர்வோட கூட இருந்திருக்காரு. ஆமா, அந்த இயல்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பகவானோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்துச்சே, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? கண்டிப்பா. அந்த 16 வயசுல மதுரையில அவருக்கு ஏற்பட்ட மரண பயம் அனுபவம். ஆமா, நான் செத்து போக போறேன்னு ஒரு தீவிரமான பயம் வந்தப்போ அவர் பயந்து ஓடல. இல்ல, அதுக்கு பதிலா சரி, எது சாக போகுது, இந்த உடம்பு தானே, அப்போ நான் யாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான உள்ளுக்குள்ளான விசாரணை பண்ண ஆரம்பிச்சார். அந்த வயசுல அப்படி ஒரு தேடல், அதுதான் ஆச்சரியம். நிச்சயமா. அது வெறும் புத்தி அளவுல கேட்ட கேள்வி இல்ல, அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட கேள்வி. அந்த விசாரணை கடைசியில இந்த உடம்பு அழியலாம், ஆனா இந்த உடம்புக்குள்ள நான் சொல்ற அந்த உணர்வு, அந்த பிரக்ஞை அழியாதது, அது நிரந்தரமானதுன்னு நேரடியா அனுபவத்துல உணர்ந்தார். இதுதான் தன்னை உணர்தல் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன். அந்த விசாரணையில அப்படியே கரைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உலகத்து மேல இந்த பற்று, படிப்பு மேல அந்த ஆர்வம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போச்சு. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உந்துதல், அருணாச்சலம் போன்னு உடனே கிளம்பிட்டார். இந்த அனுபவம் தான் அவரோட வாழ்க்கைக்கும் போதனைகளுக்கும் அஸ்திவாரம். மிகச்சரி. அவர் நமக்கு காட்டின நேரடி வழியே அதுதான். அப்புறம் ஆசிரியர் சாட்விக் திருவண்ணாமலைக்கு வந்ததும் ஒரு சுவாரஸ்யமான கதை. 1935 பால் பிரெண்டன் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு தான் வரார். ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடியே சில வருஷமா அவர் ஒரு மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அதோட முக்கியமான கருத்து என்னன்னா, சிந்திக்காதே, இரு. டு நாட் திங்க், பி. இது பகவானோட சும்மா இருங்கிற போதனையோட கரெக்டா பொருந்துனது அவருக்கே ஆச்சரியமா இருந்திருக்கு. இது சும்மா தற்செயலா நடக்கல. பகவான் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னதா ஆசிரியர் எழுதுறார். ஓ, அப்படியா? என்ன சொன்னார்? சாட்விக் நம்ம கூட முன்னாடியே இருந்தவர் தான். போன பிறவியில மேற்கத்திய நாட்டுல பிறக்கணும்னு ஒரு வாசனை, அதாவது ஒரு ஆசை இருந்ததால அங்க பிறந்தார். இப்போ திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொன்னாராம். அஹோ, இத பூர்வ ஜன்ம வாசனைகள் பத்தி பேசுது. ஆமா, நம்மளோட உள்ளுணர்வு, நம்மளோட தேடல் எப்படி நம்மள சரியான குரு கிட்ட சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும்னு இது காட்டுது. அவர் தேடல் அவரை அறியாமலேயே தயார்படுத்திருக்கு. முதல் தடவையா பகவான பார்த்தப்பவே சாட்விக்கு ஒரு பெரிய அமைதி, ஒரு கருணை, அப்புறம் இவரை முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதா சொல்றாரு. முதல் நாளே பகவான் ரொம்ப நேரம் பேசினதும், அவரை நாற்காலியில உட்கார அனுமதிச்சதும், இதெல்லாம் பகவானோட எளிமைய காட்டுது. உண்மையான ஞானிகள் கிட்ட இந்த மாதிரி செயற்கையா எதுவும் இருக்காது பாருங்க. ஷாட்விக்கோட அந்த நேர்மை, அந்த தேடலோட தீவிரத்தை பகவான் உணர்ந்து அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிருக்கார். இதுதான் குரு சிஷ்ய உறவோட இயல்புன்னு சொல்லலாமா? அப்படிதான். ஞானியா இருந்தாலும் அவர் மற்ற மனிதர்களோட ரொம்ப இயல்பா பழகியிருக்கார். ஞானம்ங்கிறது மனுஷத்தன்மையை அழிக்காது, அதை முழுமையாக்கும்னு இது காட்டுது. பகவானே ஒரு தடவை ஹூ ஆம் ஐ புத்தகத்தோட ஒரு காப்பியை கொடுத்து சாட்விக் படிக்க சொன்னதா ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, இது பார்க்க ரொம்ப எளிமையா தெரியும், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகாட்டல் இது. எளிமைதான் அதோட பலமா? நிச்சயமா. நான்கிற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்கிறது தான் இந்த விசாரணை. இது மனசோட மூலத்தை தேடி போற பயணம். வேற ஏதாவது எண்ணம் வந்தா, இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா எனக்குன்னு பதில் வரும். அப்புறம் நான் யாரு
அப்படின்னு திரும்ப திரும்ப விசாரிக்கும் போது மனசு அப்படியே உள்நோக்கி திரும்பி அதோட மூளை எங்க இருக்கோ அங்க போய் அடங்கிடும். இதுதான் அகங்காரத்தை அழிக்கிற நேரடி வழியா? ஆமா, பகவான் சொல்றது அதுதான். இத சும்மா மனசுல நினைக்கிற பயிற்சி மாதிரி இல்லாம தொடர்ந்து செய்யற ஒரு தியானமா எடுத்துக்கணும். ஆனா இந்த வழியில போகும்போது சில சவால்கள் வருமே. ஆசிரியர் கூட அவருக்கு தியானத்துல வந்த பயத்தை பத்தி பகவான் கிட்ட கேட்டிருக்காரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பகவான் சொன்ன பதில் என்னன்னா, அது அகங்காரம் சாகிறதுனால வர்ற பயம். ஓ. நிறைய சாதகர்களுக்கு இது பொருந்தும். அந்த நான்கிற தனிப்பட்ட உணர்வு கரைய ஆரம்பிச்சு அந்த எல்லையில்லாத ஒன்னோட சேரும்போது ஒரு மாதிரி பயமோ இல்ல ஒன்னும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வோ வர்றது இயல்பு. அது அகங்காரத்தோட கடைசி போராட்டமா? சொல்லப்போனா அப்படிதான். பகவான் உள்ளது 40ல சொல்ற மாதிரி மரண பயம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த உயர்ந்த நிலையை அடைவாங்கன்னு. அப்போ அந்த பயம் வந்தா என்ன செய்யணும்? அந்த பயம் யாருக்கு வருதுன்னு விசாரிக்கணும். அதையும் கடந்தா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தோட அறிகுறி தான். சரி, இப்போ ஞானிகளோட நிலைய பத்தி பேசலாம். அவங்க துன்பத்தை எப்படி உணர்றாங்க? இப்போ பகவானோட கடைசி காலத்துல அவருக்கு புற்றுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா அத பத்தி அவர் குறை சொல்லவே இல்லையே. இது எப்படி முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல்ங்க. ஞானிக்கு நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் சுத்தமா இருக்காது. சரி. உடம்பு அதோட இயல்புப்படி அதோட பிராரப்த கர்மப்படி இயங்கும், அது துன்பத்தையும் அனுபவிக்கும். ஞானி அந்த துன்பத்தை உணர்வார், ஆனா அது என்னோட துன்பம்னு அவர் நினைக்க மாட்டாரு. இது கொஞ்சம் புரியற மாதிரி இல்லையே. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க, அதுல ரொம்ப துக்கமான காட்சி வருது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது நீங்க இல்ல, அது வெறும் படம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, தெரியும். அது மாதிரி தான் ஞானி உடம்போட கஷ்டத்துக்கு ஒரு சாட்சியா இருப்பாரு. வலிய உடம்பு உணரும், ஆனா நான்கிற அந்த உணர்வு பாதிக்கப்படலைங்கிற தெளிவு அப்படியே இருக்கும். அதனாலதான் பகவான் என்னை என் வழியில விடுங்கன்னும், நான் எங்க போக முடியும், நான் எப்பவும் இங்கேதான் இருப்பேன்னு சொன்னாரா? கரெக்ட். இது அந்த உடல் கடந்த நிலையை காட்டுது. சரி, பகவான் எப்பவுமே மௌனமா தான் இருப்பார்னு ஒரு கருத்து இருக்கே. ஆனா ஆசிரியர் சொல்றார் அவர் மௌன விரதம்லாம் இருக்கல, அது வசதிக்காக தான் அப்படின்னு. ஆமா, பேச்சை விட மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு அவர் வாழ்ந்து காட்டினாரு. அந்த காஷ்மீர் வேலையாளுக்கு அவர் பேசாமலே சந்தேகம் தீர்ந்ததா ஒரு சம்பவம் இருக்கு. ஆமா, பகவானோட மௌனங்கிறது சும்மா பேசாம இருக்கிறது இல்ல, அது மனசுல எந்த சலனமும் இல்லாம முழுசா அமைதியா இருக்கிற நிலை. அந்த ஆழமான அமைதியிலிருந்து வர்ற சக்தி வார்த்தைகளை விட நேரடியா ஆழமா மத்தவங்க மனசை தொடக்கூடியது. தட்சிணாமூர்த்தி மாதிரி. அதேதான். தேவைப்பட்டா அவர் பேசினார், விளக்குனார், ஆனா மௌனத்தோட ஆற்றலை அவர் உணர்த்தினார். நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற வாசனைகள் பத்தி ஒரு சம்பவம் வருது. ஆசிரமத்துல ஒருத்தர் கொஞ்சம் தொந்தரவு செஞ்சப்ப பகவான் அது அவனோட வாசனைகள், அது வெளியே வர்றது நல்லதுன்னு சொன்னாராம். இது எப்படி? கெட்ட வாசனைகள் வெளியே வர்றது நல்லதா? நல்ல கேள்வி இது. வாசனைகள்னா பல பிறவிகளா நாம சேர்த்து வச்ச பழக்கங்கள், மனப்பதிவுகள். நாம தான் அதை நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறோம். அது தானா வெளியே வரும்போது நாம அதை புடிச்சிக்காம சும்மா ஒரு சாட்சியா கவனிச்சா அதுவே அதோட பலத்தை இழந்து கரைஞ்சு போயிடும். அப்ப முக்கியம் பற்றின்மைதானா? அதுதான். அந்த வாசனைகள் நம்மளோடதுன்னு நாம நினைக்காம இருக்கிறது தான் முக்கியம். அந்த நபர் அவரோட வாசனைகளை காட்டும்போது அதை சரி பண்ண நினைக்கிறத விட அதோட இயல்பை புரிஞ்சுக்க சொல்றார் பகவான். சரி, இந்த புத்தகம் வெறும் தத்துவம் மட்டும் பேசல. பகவானோட அன்றாட வாழ்க்கை, ஆசிரம சம்பவங்கள்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா விலங்குகள் கிட்ட அவர் காட்டின அன்பு. ஆமா, அது ரொம்ப அருமையான பகுதி. அணில்கள், நாய்கள், குரங்குகள், மயில்கள், குறிப்பா அந்த வெள்ளை மயில், அவர் அது மேல காட்டின தனி கவனம், இது என்ன காட்டுது? இது பகவானோட ஜீவகாருண்யம், அப்புறம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த அத்வைத பார்வை. மனிதர்கள் விலங்குகள்னு பேதம் பார்க்கலையா? சுத்தமா இல்ல, எல்லாமே ஒரே பிரம்மத்தோட வெளிப்பாடுன்னு அவர் உணர்ந்திருந்தாரு. அணில்கள் அவர் மடியில ஏறி விளையாடினது, லட்சுமிங்கிற பசு செத்தப்பா அவர் கண் கலங்கினது, நாய்க்குட்டிகளுக்காக பேசினது, மயிலோட கால்ல இருந்த புழுவை எடுத்தது. ஓ. இது எல்லாமே அந்த ஞானியோட மனசில் இருந்த அளவற்ற அன்பையும் கருணையையும் காட்டுது. இது சும்மா விலங்குகள் மேல அன்புங்கிறத தாண்டி எல்லா உயிர்லயும் தன்னையே பார்க்கிற ஒரு உயர்ந்த நிலை. இன்னும் சில சம்பவங்கள் பத்தி பேசலாமா? சாமசெட் மாம் வந்தத பத்தி நிறைய கதை இருக்கு. ஆமா, ஆனா ஆசிரியர் சொல்றார், மாம் பகவான பார்த்தது உண்மைதான். ஆனா அந்த தி ரேசர்ஸ் எட்ஜ் நாவல்ல வர்ற மாதிரி பெரிய உரையாடல் எதுவும் நடக்கல. மாம் பெரும்பாலும் அமைதியா தான் உட்கார்ந்திருந்தார்னு தெளிவுபடுத்துறார். ஆமா, இது எப்படி உண்மை கற்பனையால மூடப்படுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பகவான் முன்னாடி இருந்த அந்த அமைதி தான் பலரையும் இழுத்தது. வார்த்தைகளை தாண்டி அனுபவம் அது. அப்புறம் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணது,
பகவான் பொதுவா ஆசிரம நிர்வாகம் சடங்கு இதுலெல்லாம் தலையிட மாட்டாராமே. ஆமா, பொதுவா அப்படிதான். ஆனா இந்த ஸ்ரீசக்கரம் பதிக்கும்போது அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில கவனமும் ஈடுபாடும் காட்டினதா ஆசிரியர் சொல்றார். இதுக்கென்ன காரணமா இருக்கும்? இது அவர் வெறும் ஞான மார்க்கம் மட்டும் இல்ல, பக்தி மார்க்கத்தோட அம்சங்களையும் குறிப்பா சிவம் சக்தி தத்துவத்தோட முக்கியத்துவத்தையும் ஏத்துக்கிட்டார்னு காட்டுது. ஆசிரமத்தோட நல்லதுக்கும் பக்தர்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அது தேவைன்னு அவர் உணர்ந்திருக்கலாம். சாப்பாட்டு சாலையில ஜாதி பேதம் பார்த்தாங்கன்னு ஒரு குறிப்பு வருது. பகவான் எப்படி இதை அனுமதிச்சாருன்னு சிலர் கேட்கலாம். இது கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பகவான் ஜாதி பேதத்தை ஆதரிக்கல. சரி. ஆனா நடைமுறையில இருந்த ஒரு சமூக வழக்கத்தை உடனே மாத்த முயற்சி பண்ணி அதனால வர்ற குழப்பத்தை விட அவரவர் நிலையில இருந்து உண்மையை தேடுறதுதான் முக்கியம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவரை யாரையும் எதையும் கட்டாயப்படுத்தல. ஓ. பிராமணர்கள் தனியா உட்காரணும்னு நினைச்சா அதை தடுக்கல. ஆனா அவரை தேடி வர்ற எல்லாரையும் அவர் சமமாதான் பார்த்தார். அவர் முன்னாடி அந்த பேதங்கள் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடுச்சு. அதாவது நடைமுறை யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு ஆன்மீகத்துல கவனம் செலுத்த சொன்னாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும், பாசாங்கு இல்லாம. கடைசியா பகவான் உயில் எழுதினது, இது கூட சிலருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஞானிக்கு எதுக்கு சொத்து? அவர் எப்படி உயில் எழுதலாம்? இதுக்கும் ஆசிரியர் நல்லா விளக்கம் கொடுத்திருக்கார். ஒரு கேஸ தவிர்க்கிறதுக்காகவும் ஆசிரம சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் பக்தர்கள் ரொம்ப வற்புறுத்தினதால பகவான் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அவரே எழுதினாரா? இல்ல, ஒவ்வொரு வரியையும் படிச்சு காட்டி அவரோட சம்மதம் வாங்கி தான் எழுதினாங்க. ஞானி எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லதான், ஆனா அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர். நடைமுறை உலகத்தோட தேவைகளை அவர் புறக்கணிக்கல. பக்தர்களோட நலன்ல அவருக்கு இருந்த அக்கறையையும் இது காட்டுது. இது அவரோட சுதந்திரம். எதையும் செய்யலாம், எதையும் செய்யாமல் இருக்கலாம். மொத்தத்துல பாக்கும்போது சாது அருணாச்சலாவோட இந்த புத்தகம் பகவான் ரமணரோட வாழ்க்கையையும் போதனைகளையும், ரொம்ப முக்கியமா அவரோட மனித இயல்பையும் அதே சமயம் அந்த தெய்வீக தன்மையையும் ஒரு மேற்கத்தியரோட நேர்மையான அன்பான பார்வையில நமக்கு காட்டுது. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் சம்பவங்களோட தொகுப்பு இல்ல, ஒரு ஞானியோட கூடவே வாழ்ந்த அனுபவத்தோட பதிவு இது. புத்தகத்தோட கடைசியில ஆசிரியர் சொல்ற மாதிரி, ஆமா, பகவான் இறந்துட்டார்னு நாம பேசலாம், ஆனா அவர் இங்கதான் இருக்கார், ரொம்ப உயிருடன் இருக்கார், அவர் சொன்னபடியே அப்படின்னு முடிக்கிறார். பகவானோட இருப்புங்கிறது உடம்போட மட்டும் சம்பந்தப்பட்டதே இல்ல, அது இன்னைக்கும் என்னைக்கும் உணரக்கூடிய ஒரு சக்தி. இந்த புத்தகம் அந்த சக்திய படிக்கிறவங்களுக்கும் கடத்துது. இது வெறும் நினைவுகள் இல்ல, இன்னைக்கும் உயிருள்ள ஒரு வழிகாட்டுதல். நாம இந்த புத்தகத்திலிருந்து பகவானோட முக்கிய போதனையான நான் யார், விசாரணை, ஞானியோட நிலை, மௌனத்தோட சக்தி, வாசனைகளை கடக்கிறது, குருவோட முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் விட ஒரு ஞானி எப்படி இந்த உலகத்துல இவ்வளவு இயல்பா அன்பா வாழ முடியும்னு பார்த்தோம். ஆமாங்க. நிறைவா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனை. பகவான் ரமணர் காட்டின பாதை ஆத்மா ஒண்ணுதான் உண்மை, அதுதான் நீங்க அப்படிங்கிற அத்வைத உண்மை. இந்த உண்மை சும்மா ஒரு தத்துவமா இல்லாம உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனுஷங்கள்ல, நீங்க எதிர்கொள்ற சூழ்நிலைகள்ல எப்படி வெளிப்படுது, கடவுளோட சாம்ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத வெறும் வார்த்தையா இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் உணர்றதுக்கு வழி என்ன? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.